Hello everyone, welcome back to my channel. Vanakkam. Today we will talk about respect. Specifically, மற்றவங்களோட மதிப்பு எப்படி earn பண்ணுறது. Because ultimately respect is earned. நிறைய விஷயங்கள் நம்ம பணம் கொடுத்து வாங்கலாம், ஆனால் respect is not one of them. ஒரு ரூமில் லவுடஸ்ட் பர்சன், மோஸ்ட் டாமினேட்டிங் பர்சன், ரிச்சஸ்ட் பர்சன் எல்லாம் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பர்சனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஹவு டு யூ ஏர்ன் ரெஸ்பெக்ட்? ரெஸ்பெக்ட் இஸ் தி மோஸ்ட் ப்ரெஷஸ் திங் யூ கேன் ஹாவ் ஒரு இன்ட்ராக்ஷனில். இஃப் யூ ஏர்ன் ரெஸ்பெக்ட், தட் இஸ் ரியலி வேல்யூபிள், ட்ரூலி வேல்யூபிள். ஈவன் மோர் தென் லவ், ஐ வுட் சே, இஃப் யூ ஆர் ரெஸ்பெக்டட், that is precious. So we will talk about some habits, some ways in which we can genuinely earn real respect, like lasting, long-lasting respect. And the first thing, எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அது இல்லைன்னா, அந்த சுயமரியாதை இல்லைன்னா, நம்ம இன்னொருத்தரிலிருந்து அந்த ரெஸ்பெக்டை நமக்கு ஒரு காலம் வாங்க முடியாது. ஏனென்றால் நம்மளே எப்படி ட்ரீட் பண்ணுன்றது, இட்ஸ் அ ஹியூஜ் கியூ டு எவ்ரிபடி எல்ஸ் டு நோ ஹவு டு ட்ரீட் அஸ். ஸோ இஃப் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், if you physically, mentally, emotionally, if you take care of yourself, if you are presenting well, நீங்கள் ஒரு பக்கம் போகும்போது you will have boundaries, right? That is the biggest thing. Like have boundaries, say no. உங்களுக்கு முடியாது இல்லை அப்படின்னு தோணுதுன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், முடியாதுன்னு சொல்லுங்கள். இவங்களே ப்ளீஸ் பண்ணுறதுக்காக ஆமாம் பண்ணுறேன், முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோ, உங்களுக்கு இருக்கிற பிளான் மாற்றி அவங்களுக்காக போகிறதோ, இதெல்லாம் தேவையில்லை. இஃப் யூ மீன் நோ, சே நோ. நம்ம எப்போ நம்மளோட பவுண்ட்ரிஸ் என்ஃபோர்ஸ் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரீங்க, அப்புறம் ஒருத்தர் வாங்க வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க, ஒரு மூவி போகலான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஈவினிங் நிறைய உங்களோட ஸ்டடீஸ் இருக்குது. அப்படி இருந்தால் அது வேண்டாம் நீங்கள் போங்க, நான் இல்லைன்னு சொல்லணும். அப்போ நமக்குள்ளே இருந்து ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வரலாம். ஐயோ எல்லாரும் போகிறாங்க, நான் மட்டும் போகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு. ஒன்றும் ஆக போகிறதில்லை. எல்லாரும் போகக்கூடன்னு எல்லா இடத்துலையும் நம்ம போகிறதுல ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. நத்திங் இஸ் ஸ்பெஷல் அபவுட் இட். நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியில் தான் நம்மளோட யுனிக்னஸ், நம்மளோட ஸ்பெஷல்னஸ் இருக்குது. அப்போது நம்ம நோ சொல்லும்போது அதை கேட்குறவர் தே ரெஸ்பெக்ட் தெம்செல்ஸ். அப்போது தே ஆர் ரெஸ்பெக்டபிள். அங்கே ஏதோ ஒரு ரெஸ்பெக்டபிள் வேல்யூ இருக்குதுன்னு அவருக்கு ஒரு கியூ, இட் இஸ் அ கியூ டு தெம். அண்ட் தே வில் ரெஸ்பெக்ட் யூ, தே வில் ரெஸ்பெக்ட் யுவர் பவுண்ட்ரிஸ். The reason why we need respect is that our boundaries should be respected, right? அப்போது நம்மளோட பவுண்ட்ரிஸ், whenever we enforce it, that is a strong cue to everybody to respect us. அதே மாதிரி நம்மளையே நம்ம ஈவன் ஜோக்காக கூட நம்மளை பற்றியே கேவலமாக பேசுகிறதெல்லாம் நாட் குட். நமக்கு we need to speak பாசிட்டிவ்லி அபவுட் அஸ். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் போஸ்டிங். நான் பெரிய ஆள், நான் அப்படின்னா இப்படி, என்னால் இது இப்படி முடியும், இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற மரியாதை கூட போகும் தான். ஆனால் டு பி பாசிட்டிவ் அபவுட் அஸ், ஐ திங்க் ஐ கேன் டூ இட்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி ஸ்பீக் அபவுட் யுவர் செல்ஃப் வித் கைண்ட்னஸ் அண்ட் ட்ரீட் யுவர் செல்ஃப் வித் கைண்ட்னஸ் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இதெல்லாம் ஹியூஜ் சோஷியல் கியூஸ். that energy where you are giving love and respect to yourself, other will reflect from others. மற்றவங்களும் அதை பார்த்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டார்ட் இன்சைட். வெளியே எது பண்ணுறதுக்குள்ளாரே we need to start with treating ourselves better. நம்மளே நல்லா ட்ரீட் பண்ணி, நம்மளை பற்றி பாசிட்டிவாக நல்ல முறையில் நம்ம மரியாதையாக நம்மளை ட்ரீட் பண்ணும்போது, நம்மளால் முடியாத விஷயங்கள் முடியாது நோன்னு சொல்கிறது, நமக்கிட்ட ஒருத்தர் தப்பாக நடந்துட்டாங்கன்னா எனக்கு இது பத்தாது, இது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது, நம்ம மேலே ஒரு ட்ரெயினாக இருக்கிறவங்களே கட் பண்ணி விடுறது, இதெல்லாத்தில் தான் சுயமரியாதை இருக்குது. சுயமரியாதையிலேருந்து தான் மற்றவங்களும் நம்மளை மதிக்கிறதுக்கான தட் எனர்ஜெட்டிக்கல் ரியாக்ஷன் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். அது பார்த்து தான் அவங்களும் நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து ஒன் திங் ஐ ட்ரூலி வேல்யூ இன் அ பர்சன். இப்போது ஒரு மீட்டிங் நடக்குதோ, ஒரு சம் இவெண்ட்டாக இருந்தீங்கன்னா, யுவர் நாலேஜ் அண்ட் யுவர் ஸ்கில்ஸ் தட் வில் டெஃபினெட்லி earn you ரெஸ்பெக்ட். நீங்கள் ஒரு மீட்டிங்கு போகிறதா இருந்தால் கோ ப்ரிப்பேர்டுனும். என்ன மீட்டிங்னு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா, or if you're going to a class, have some advanced preparations done and then you go. That means that your knowledge levels are higher.
ஹையர் நாலேஜ் இஸ் சம்திங், எக்ஸ்பர்ட் நாலேஜ், டொமெயின் நாலேஜ், இதெல்லாம் வந்து ஆல்வேஸ் வேல்யூபிள். அண்ட் தேட் இஸ் சம்திங் தட் யூ கேன் வெரி வெல் டெவலப். நீங்கள் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இட் மேக்ஸ் எவ்ரி சென்ஸ் தட் யூ மஸ்ட் பி த மோஸ்ட் நாலேஜபிள் அபவுட் இட் இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்கில் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. அண்ட் தென் அனதர் திங் இஸ் emotional mastery, emotional control. This is not about suppressing emotion. எமோஷனே இல்லாமல் ரோபோட்டாக இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் இந்த எமோஷன் எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கிறது ஷுட் பி அண்டர் அவர் கண்ட்ரோல். நம்மளே வந்து ஒரு எமோஷனோட கண்ட்ரோல் ஆகி என்ன சொல்கிறதுன்னு நமக்கே தெரியாமல் போகுന്നത്. இட் டஸ் நாட் கிவ் அ வெரி ரெஸ்பெக்டபிள் பிக்சர் டு எனிபடி. நமக்கு கோபம் வந்தாலும் சரி, நமக்கு கஷ்டம், விஷமம், துக்கம் வந்தாலும் சரி, சேட்னஸ் வந்தாலும் சரி, த வே வி கன்வே இட் இஸ் வாட் மேட்டர்ஸ். நமக்கு கோபமாக வந்துச்சுன்னு கோபமாகவே நம்ம சொல்லலாம், பட் த வேர்ட்ஸ் ஷுட் கம் ஃப்ரம் அஸ். லைக் நம்ம ரொம்ப கால்குலேட்டடாக மெஷர்டாக சொல்லணும். அண்ட் த ஷார்ட்டர் யூ கீப் இட் த மோர் எஃபெக்டிவ் இட் வுட் பி. ரொம்ப கோபமாக 1 மணி நேரம் கத்துறதுக்கு ஒரு வார்த்தையில் இல்லை ஒரே ஒரு சென்டென்ஸில் நம்ம அந்த கோபம் கன்வே பண்ணிட்டாங்கன்னா இட் மே பி 100 times மோர் எஃபெக்டிவ். இதே திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருந்தால் அதோட எஃபெக்டிவ்னஸ் கம்மியாகிட்டே இருக்கும். So we have to be in control of our emotions. ஒரு pressure situation வந்தால் we need to remain calm. That is a huge plus that will make people really trust you and earn you respect from them. அது எப்படின்னா ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. இப்போது நீடன்ட் ஈவன் பி லைக் ஒரு பெரிய ப்ரெஷர் கூட இருக்கணுன்ற அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் உங்களே வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க, உடனே அதுக்குன்னு ரைஸ் ஆகி இல்லை அதுக்குன்னு அழுகையெல்லாம் வந்துச்சு. யூ டோன்ட் ஹாவ் டு பி லைக் தட். You have to be able to look at them with peace in a calm way and then tell them that this is not okay. In the behavior it's not acceptable for me. So I will talk to you when you have calmed down and you can talk respectfully. Abdina convey pandrathu, whether in words or with your behavior you can convey it. But you have to do it calmly. ஸோ ஒரு ப்ரெஷர் வந்துச்சுன்னா உலகத்தில் யார் எந்த இன்சல்ட் உங்களை சொன்னாலும் உடனே அதுக்கு போய் ஒரு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. Many things are like it should be below or beneath your notice. நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு விடணும். சம்டைம்ஸ் ஜஸ்ட் லுக் இஸ் இனஃப். இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்ற ஒரு கண்டெம்ச்சுவஸ் லுக் இஸ் சம்டைம்ஸ் இனஃப் ஃபார் அன் இன்சல்ட். அதெல்லாம் நீங்கள் கிரடேஷன் என்னென்னு பார்த்து அந்த நிமிஷத்துக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக காமாக இருக்கணும். யார் எது சொன்னாலும் உடனே ட்ரிகர் ஆகிறவங்கள யார் மதிப்பாங்க? நம்மளோட ட்ரிகர்ஸ் வந்து இன்னொருத்தர் கையில் பட்டன் மாதிரி கண்ட்ரோல் வச்சு ரிமோட் மாதிரி எல்லாரும் யார் வேணுமோ அமர்த்தி உங்களே அவங்க பிடிச்ச மாதிரி தே கேன் ரைஸ் யூ, தே கேன் மேக் யூ ஆங்க்ரி, தே கேன் மேக் யூ சேட். அப்படி இப்படி இருந்தீங்கன்னா தட் வில் நாட் earn you ரெஸ்பெக்ட். நம்மளே மதிக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்மளோட கண்ட்ரோல் ஓவர் அவர் ரெஸ்பான்சஸ் ஷுட் லை ஹியர். நமக்குள்ள we can always respond to things but we shouldn't react to things. எது நடக்கிற ஸ்டிமுலைக்கு அப்பப்போ ரியாக்ஷன் கொடுக்கறது வந்து இட்ஸ் அ வெரி எலிமெண்டல் அனிமலிஸ்டிக் விஷயம். நம்மளை அதை விட கொஞ்சம் இவால்வ்டு பீயிங்காக இருந்ததுன்னா we should have responses. it should be measured. நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோன்னு யோசிச்சு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்துச்சுன்னா, ப்ரொபோர்ஷனேட் ரெஸ்பான்ஸாக கொடுத்துச்சுன்னா தட் வில் மேக் பீப்புள் ரியலி ரெஸ்பெக்ட் அஸ் மோர். ஈவன் வென் யூஆர் கிவன் அன் இன்சல்ட் அதோட நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து இஃப் இட் இஸ் அ கரெக்ட் ரெஸ்பான்ஸ் தட் வில் கிவ் அஸ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அதுக்கு நம்ம விட்டிசிசம் எல்லாருக்கும் இருக்காது. ஒரு சிலர் வந்து ரொம்ப குவிக் விட்டடாக இருப்பாங்க. ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அப்போவே ஃபன்னிலி ஹியூமரஸ்லி தே ஆர் ஏபிள் டு ரிட்டர்ன் இட். அப்படி உங்களுக்கு கொடுக்க தெரியலனா கூட யூ கேன் ஸ்டில் பி எலிகென்ட் அண்ட் கிரேஸ்ஃபுல். And then you can still respond to that insult without letting it affect you. Let it roll off of you. That also earns you respect. இதே மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, டோன்ட் கெட் ஆல் ஃப்ளாபர்ட் அண்ட் லைக் ஐயோ என்ன ஆகுது என்ன பண்ணணும் தெரியல அப்படி ஆகாமல் ட்ரை டு பி காம் அண்ட் கான்ஃபிடென்ட் அண்ட் பாய்ஸ்ட். தேட் வில் ஆல்வேஸ் கிவ் ரெஸ்பெக்ட். ஒரு க்ரைசிஸ் வந்துச்சுன்னா உடனே அங்கேயே பிரேக் டவுன் ஆகிற ஆள் மேலே யார் மதிப்பு மரியாதை நம்பிக்கையெல்லாம் வைப்பாங்க? We should be people who can actually handle ourselves even in a crisis. Life la up and downs for every crisis and adventure and a path for us to find great solutions. Abdina nenichu we need to accept them. It's a way to build resilience, build character. Abdina we need to approach them. ஒரு பிரச்சனை வரதா இருந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி ஆங்ஸைட்டி ஆகிட்டு என்ன பிரயோஜனம்? வந்ததே தாண்டி போகிறதுக்கான வழிதானே பார்க்கணும். ஸோ there is no point in going out of control.
இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் how you respond, if you are responding with grace, that sends a huge great message. நம்மளை எப்படி நம்ம ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் அப்படின்ற மெசேஜ் இட் வில் சென்ட் இட். அண்ட் இன் ஜென்ரல் இன்ட்ராக்ஷன்ஸ் நெகட்டிவாகி ரொம்ப ரொம்ப கம்ப்ளைனிங்காக எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிற மாதிரி ஆள்கள் வில் நாட் கெயின் மச் ரெஸ்பெக்ட். சேம் அப்ளைஸ் டு ஓவர் ஷேரிங். உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லாத்துமே உலகத்துக்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. will there be some mystery, a little bit of intrigue about you, எல்லாம் எதுக்கு சொல்லணும்? அதே மாதிரி கோசிப் பண்ணிகிட்டே இருக்கிறது, திஸ் will not gain you respect. nobody will respect a gossip. a consummate gossip-ஐ யார் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? you will know, உங்கள் சர்க்கிளில் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தரை பற்றி கோசிப் சொல்லிகிட்டே இருக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்கள் மரியாதையை கொடுக்குறீங்களா? இல்லை. உண்மை சொன்னால் இல்லைல்ல, அவங்கக்கிட்ட சும்மா லேட்டஸ்ட் கதையை கேட்குறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேரக்டர் மாதிரி வைக்கிறாங்க ஒழிய, ஒரு காமெடி ரிலீஃப் மாதிரி வைக்கிறாங்க ஒழிய, உண்மையிலே நீங்கள் அவங்கள மதிக்கிறீங்களா? இல்லைல்ல. அப்போ நீங்கள் ஏன் அந்த மாதிரி காமெடி கேரக்டர் ஆகணும்? நம்ம யார் மேலேயும் கோசிப் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நம்ம யாரோட லைஃபும் 100% நமக்கு தெரியாது. அதனால அவங்களே பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுற அளவுக்கு we don't know. அப்போ அதை பற்றி போய் ஒரு கதையாக இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படி சொல்ல முடியும்? நமக்கு அது மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியும். நம்ம நேரடியாக முன்னாடி நடந்த நம்மள்கிட்ட நடந்தது மட்டும் தான் நமக்கு தெரியும். அவங்க லைஃப்பில் எப்படி நடக்குது, எப்படி பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு நம்ம யார்? ஸோ தீஸ் திங்ஸ் we can avoid. this ஓவர் ஷேரிங் அண்ட் gossiping அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி another trap we always tend to fall into, at least some of us fall into, is one-upmanship. ஒன்-அப்மேன்ஷிப்னா ஒருத்தர் வந்து நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னால் நான் அதை விட பண்ணிட்டேன்னு சொல்கிறது. திஸ் இஸ் ஜஸ்ட் இன்செக்யூரிட்டி க்ரைங் லவுட்லி ஃபார் அட்டென்ஷன். அது அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் தான். அது பியோர் இன்செக்யூரிட்டி. அது கேட்குறவங்களுக்கும் தெரியும். ஒருத்தர் வந்து நான் 50 ரூபாய்க்கு ஒரு விஷயம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் 55க்கு வாங்கிட்டேன்னு சொல்கிறதுல ஒன்றும் பெருமை இல்லை. கேட்குறவங்க உங்களை பற்றி என்ன கேவலம்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி இஃப் சம்படி ஹேஸ் அச்சீவ்ட் சம்திங், நான் இந்த எக்ஸாமில் 500ல் 400 மார்க் வாங்கினேன்னு சொன்னால் நான் வந்து 410 வாங்கினேன்னு குழந்தை ஒருத்தர் சொல்கிறாருன்னா யார் மதிக்கிறாங்க? தட் ஷோஸ் இன்செக்யூரிட்டி இல்லை. we can be very sure of ourselves, but we don't have to prove it constantly, continuously, 24/7 நம்மளே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. don't have to. every silence doesn't need to be filled by our voice. நம்ம ஒரு வாய்ஸ் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்தால் இட் மேபி லோவர் தென் யுவர் அச்சீவ்மெண்ட். ஜெனுவின்லி நீங்கள் அவங்கள விட ரொம்ப வெல் அச்சீவ்டாக இருக்கலாம். பட் த கிரேஸ்ஃபுல் திங் டு டூ இஸ் டு கங்க்ராச்சுலேட் தம், அப்ரிஷியேட் தம். செய்தர் அப்படியா, ரொம்ப நல்லது, இது சொல்கிறது. அங்கே தான் கிளாஸ் இருக்குது, அங்கே தான் கிரேஸ் இருக்குது. அதே விட்டுட்டு போய் நான் இதை விட நல்லா பண்ணிட்டேன். இப்போது என்னோட பையன் வந்து 10ஆவதுல 90% மார்க் எடுத்தான். அப்படியா, என் பையன் வந்து 92% எடுத்தான். இது ஒருத்தர் சொல்கிறா இருந்தால் யாரும் மதிப்பாங்க? nobody who is listening to that will feel respect. இல்லை, just is a one-upmanship. அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அதுக்கேற்ற ஏற சொல்கிறேன். இது உண்மையாக இருந்தால் கூட இட் இஸ் நாட் ரெஸ்பெக்டபிள் பிஹேவியர் அட் ஆல். கிரேஸ்ஃபுல் கிளாஸி பிஹேவியர் வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவர் கேட்டாருன்னா நம்ம சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இவர் கேட்குறதுக்கு அதுக்கு மேலே நான் வந்து சொல்கிறது இஸ் ஜஸ்ட் இன்செக்யூர் பிஹேவியர். நமக்குள்ளே நம்ம ஷுவர் இல்லாததுனால தான் இவங்ககிட்டலாம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஓடுறோம். இது பாருங்கள் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்களேன்ட்டு நடக்கிறது எல்லாம் வந்து ரொம்ப கிரிஞ்ச் பிஹேவியர். நம்ம அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய பிஹேவியர். And another thing which will really make people respect you is if you listen. யாரோ ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும்போது அதை ஓவர்டேக் பண்ணி அதில் மேலே நம்ம பேசுகிறதை விட இஃப் யூ லிசன், வெரி ஃபியூ பீப்புள் கேன் லிசன். லிசனிங் இஸ் அ சூப்பர் பவர். நல்ல ஒரு லிசனராக இருக்குன்னா அவங்க லைஃப்பை பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். those things are very important and people don't forget how you made them feel. If someone makes you feel listened to, like makes you feel like அவங்க they cared enough to listen to you அப்படின்னு வந்துச்சுன்னா they will remember that. I'm not talking about people who will went for hours together, but in general யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறதா இருந்தீங்கன்னா listen, give the appropriate response, appreciate where it is due, compliment them, encourage them, motivate them. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் if you are giving it, even if அது ஒரு 5-minute இன்ட்ராக்ஷனாக இருந்தால் கூட if you genuinely listen, they will value you more. அந்த டைமில் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டோரி ஷேர் பண்ணுறதுல பிஸியாக இருந்தீங்கன்னா they will forget it and they are not going to respect it. அடுத்த தடவை உங்களை பார்த்தா ஓடி போகணுன்னு தான் அவருக்கு தோணும். இல்லாமல் அவங்க உங்கள் மேலே மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய கதை சொன்னாலும் சரி.
ஸோ லிஸ்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் கிவிங் ரெஸ்பெக்ட் டு கெட் ரெஸ்பெக்ட். அண்ட் கிவிங் ரெஸ்பெக்ட் வரும்போது நம்மளை விட ஹையர் லெவல் இருக்கிறவங்களே ஆல் ஆஃப் அஸ் வில் ரெஸ்பெக்ட். அண்ட் ட்ரெடிஷ்னலி நம்மளோட சொசைட்டி எடுத்தால் கூட வயசுக்கு பெரியராக இருந்தாலும் இல்லை இன் எனிவே சுப்பீரியர்னு நம்ம நினைக்கிறவங்க, இப்போ நம்மளோட பாஸாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், அவங்களையெல்லாம் நம்ம மதிப்போம், ஜென்ரலாக மதிப்போம். இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் மதிக்கிறாங்களான்னு தெரியல. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூலெல்லாம் படிக்கும்போது டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது வாஸ் தி டி ஃபேக்டோ எக்ஸ்பெக்டேஷன். அப்போது நம்ம எல்லாரும் நமக்கு மேலே இருக்கிறவங்களே நம்ம கண்டிப்பாக மதிப்போம். நம்மளோட சுப்பீரியர், நம்மளோட ஒரு பாஸ் வராருன்னா கண்டிப்பாக நம்ம மரியாதை கொடுத்து தான் பேசுவோம். ஆனால் நமக்காக எதுவும் செய்ய முடியாத ஒருத்தர், எந்த ஹெல்ப்புமே நமக்கு பண்ண முடியாத ஒருத்தர், who may just pass out of our life randomly, whom we don't consider to be our equal or superior, அப்படி இருக்கிற ஒரு நபராக இருந்தீங்கன்னா how will you treat them? That will tell you who you really are. அவர்கிட்ட நம்ம மரியாதையாக பேசுகிறோம்னா, டீசெண்டாக பேசுகிறோம்னா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறோம்னா, கர்டியஸாக பேசுகிறோம்னா, that will show to everybody that you are a respectable person. அப்போது ஆள்களுக்கு தெரியும் இவர் வந்து ஜெனுவின் பர்சன், ஒரு ஜென்டில்மேன், ஒரு லேடி, ஒரு என்ன சொல்கிறது, ரெஸ்பெக்டபிள் பர்சன், ஒரு கிளாஸி பர்சன் அப்படின்னு தெரியும். இல்லாமல் நம்மளுக்கு கூட நமக்காக வேலை பண்ணுறவங்களுக்கிட்டோ, நம்மளோட சபார்டினேட்ஸுக்கிட்டோ, சின்ன குழந்தைங்களுக்கிட்டோ எல்லாம் போய் நம்ம ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு என்ன பிரயோஜனம்? எஸ்பெஷலி அனிமல்ஸுக்கிட்ட எல்லாம் தான் நம்ம போய் அவங்க மேலே போய் வம்பு காமிக்கிறதுலேருந்து ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. ஸோ we need to be gentle and gracious to everyone. Treat everybody with equal respect. உங்கள் சுப்பீரியருக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, ஈக்குவலி யூ நீட் டு ரெஸ்பெக்ட் யூ சபார்டினேட் ஆல்சோ. இட்ஸ் ஆல் த சேம் இல்லை. ஐ எம் நாட் சேயிங் அவர் தப்பு செஞ்சிங்கன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. தெர் இஸ் அ வே டு கரெக்ட் பீப்புள். அது உங்கள் சுப்பீரியர் கூட ஒரு தப்பு சொல்கிறதா இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணவும் இல்லை, நம்ம சொல்லவும் இல்லை, சார் ஐ டூ பிலீவ் தட் திஸ் மே பி அ பாசிபிள் கான்சிக்வன்ஸ் டு தட், மேபி வி வுட் நீட் டு அட்ரஸ் தட் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சிமிலர்லி நம்ம சபார்டினேட் ஏதோ தப்பு சொன்னாலும் நம்ம கரெக்ட் பண்ணி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அண்ட் that respect that we give to everybody, that shows that we are secure. நம்ம வந்து ரொம்ப இன்செக்யூர், ஐயோ நான் இவரே மதிச்சிட்டோம்னா நாளைக்கு எனக்கு இருக்கிற மதிப்பு போயிடுமா அப்படின்னு இன்செக்யூரிட்டியில் நம்ம இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்திலே நம்ம வந்து இருக்கக்கூடாது. That people, this gaining of respect is not that we should be running around trying to get everybody's respect. அது நான் சொல்லவே இல்லை. I'm saying we should be respectable people. How to become respectable? அதுதான் இந்த வீடியோவோட பாயிண்ட். It is all about being a respectable person, not necessarily about trying to get respect. This is something that should flow in naturally. It is not something to aspire to even. The thing you should aspire to is to be somebody respectable. அதுக்கப்புறம் respect will flow on its own. நம்ம அங்கே போய் கேட்கக்கூட தேவையில்லை. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் வி ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட் இன் அவர் வேர்ட். நம்மளோட வேர்ட் ஷுட் பி இம்பெக்கபிள். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம்னா நம்ம பண்ணி காமிக்கணும். தேட் இஸ் ஆனரபிள் ரெஸ்பெக்டபிள் பிஹேவியர். அப்போ தான் ஆள்களுக்கு நம்ம மேலே ஒரு ரிலையபிளான ஆள், அவர் சொன்னால் செஞ்சுடுவார் அப்படின்ற நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கை தான் விச் வில் ட்ரான்ஸ்லேட் இன்டு ரெஸ்பெக்ட். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோன்னு சொல்லிட்டோம்னா பண்ணணும். பண்ண முடியாத விஷயம் இருந்தால் முடியாதுன்னு சொல்லிடுங்களே. I have read somewhere which long back which is really stuck with me, under promise and over deliver அப்படின்னா, which means that if you are somebody is asking you to do something, நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக அவருக்கு நான் இவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லுங்கள், பட் ஓவர் டெலிவர், நீங்கள் சொன்னதை விட அதிகமாக செஞ்சுருங்க. That is the way to really build relationships, build a reputation. And in general, all of this is about becoming a better person, a more respectable, a more graceful version of yourself, somebody who is worth respecting. அதுக்கப்புறம் whether people respect you or not is not really your concern. அதுக்கப்புறம் மதிக்கணும்னா மதிக்கட்டும், இல்லைனாலும் பரவாயில்லை. யாரும் மதிக்கலைன்ட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. பட் இன் ஜென்ரல் டு பி அ ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் வித்தின் ஆர் செல்ஸ், நமக்கு அந்த வேல்யூஸ், அந்த கிரேஸ், அந்த கிளாஸ், அந்த டீசன்சி வர்றதுக்காக தீஸ் ஆர் வேஸ் விச் கேன் ஹெல்ப் அஸ். பட் ஒன்ஸ் வி ஆர் அட் தட் லெவல், வி டோன்ட் ரியலி கேர் for anybody respecting us or otherwise, because we respect ourselves very highly and we know we are worthy of respect. Adukapram respect will be organic. We don't have to seek it, we don't have to chase after it. And don't chase after respect, don't chase after people
In general, let everything come to you. Once you up level yourself, these things will flow naturally. People will flow naturally. நம்ம யாருக்கும் பின்னாடி போய் யாரையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுக்கோ எந்த ஒரு ரெக்கக்னிஷனுக்கோ பின்னாடி நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அதுக்கு வேர்தியாகிற அளவுக்கு நம்மளே ரேஸ் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் தானாகவே வந்து சேர்ந்துடும். த எஃபர்ட் இஸ் இன் ரேசிங் அவர் செல்ஸ் டு தட் லெவல். அதுக்கு நம்ம மேலே தான் we need to work on ourselves to raise ourselves to that level. இதில் எங்கே எனக்கு லேக்குன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் என் மேலே ஒர்க் பண்ணணும். So that my vibration, my energy will rise up and everything else will fall into place organically, automatically. All the very best. If you like my content, please do like, comment and hit the bell. And thank you so much for watching. This is me signing off until we see next time. Bye bye.